திரவியும் ஊமை அன்று செய்திக்கண் திரவியங்கள் விரவை இடத்தே வீந்து பலந்தரும் இம்மை அம்மை பரவி நீ பார் நீர் அங்கி பாத்திரத்து இட்ட நீர் எல்லாம் கரவிடும் இங்கே எங்கே பலன்கொள கருதினாயே. அப்போ அந்த அந்த ஓமையும் மறுக்கிறார். எதை? சிறுபான்மைன்னு சொல்லி வயல்ல இட்ட தலையும் மருந்தும் நீ சொன்ன இல்லையா? முதல்ல வினைக்கு இது ஓமையே கிடையாது. வினைக்கு நீ சொன்னது இது ஓமையே கிடையாது. ஏன் தெரியுமா? வினை என்பது இப்போ இங்கே செய்யறையா, இந்த உடம்புல இப்போ செய்யற இந்த வினை பயன் உனக்கு எங்கே வருது? பின்னாடி வரும். எங்கே வரும்? இந்த உலகத்தில் வரலாம், அந்த உலகத்தில் வரலாம், வேற உலகத்தில் வரலாம், வேற உடம்புல வரலாம். அப்போ இந்த வினை பயன் கொடுக்கறது எங்க? இங்க செஞ்சா எங்கேயோ பயன் கொடுக்கும், இங்க பயன் கொடுக்காது. ஆனா நீ சொன்னது என்னது? இங்க போட்டா இங்க தான் பயன் கொடுக்கும். இந்த வயல்ல தலையை போட்டுட்டு அந்த வயல்ல இருக்கிற நெல்லுக்கும் கொள்ளுக்கும் வருமா? அப்போ முதல்ல இது எங்க செய்யும்? எங்க கெடுகிறதோ அங்கதான் பயன் கொடுக்கும். வினை அப்படி இல்லையா? இங்க செஞ்சினா எங்க வரும்? அடுத்த பிறவி வரலாம், 10 பிறவி கழிச்சு வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். அப்போ செஞ்ச இடம் ஒண்ணு, பயன் தருகிற இடம் ஒண்ணு. அதனால நீ சொன்னதே பொருந்தாது. புரியுதா இல்லையா? நீ சொல்றது இங்கேயே செஞ்சு இங்கேயே வினை அனுபவிப்ப, இந்த பிறவியில செஞ்சு இந்த பிறவிலே அனுபவம் நிகழும்னு சொன்னா கூட நீ சொல்றது பொருத்தமா இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. அதனால என்ன கிடையாது, நீ சொன்ன ஓமையே பொருந்தாதியா. திரவியங்கள் ஓமை அன்று. பாருங்க, திரவியங்கள் விரவி இடத்தே வீந்து பலன் தரும். ஈண்டு எடுத்து காட்டிய தலை முதலிய பொருள்களும் தாங்கி கிடந்த இடத்தே கெட்டு. தாங்கி கிடந்த இட தர அந்த மண்ணில் போடுறீங்க, மண்ணிலேயே கெடுது. பிறகு அது சக்தியாகி சூக்கும வடிவாகி எங்க அந்த மண்ணில் தான் இருக்கும். அப்புறம் பலன் தரும் ஆண்டே பயன் தருவனவாம். அங்க வைக்கிற செடிக்கும் மரத்துக்கும் தான் இது பலன் தருமே ஒழிய இங்க போட்டுட்டு அங்க வச்சா அங்க வராது. சரிங்களா? எனவே ஆண்டே பலன் தருவனவாம். இம்மை அம்மை வினை அவ்வாறன்று இவ்வுடம்பில் செய்வது ஈண்டே கெட்டு மற்றோர் உடம்பில் பயன் தருவன ஆகலின். அப்ப வினை அப்படி கிடையாது. இந்த உடம்புல செஞ்சா வேற உடம்புல பயன் கொடுக்கும், அந்த உடம்பு வேற இடத்துல இருக்கும், வேற புவனத்துல கூட இருக்கும், எங்க வேணாலும் இருக்கும். அதனால இங்க செஞ்சா அங்க பயன் தருங்கிறதுக்கும் நீ சொன்ன ஓமை பொருந்தாது. எனவே பலன் என்னதுங்க? இம்மை அம்மை பொறுத்து செய்திக்கண் திரவியம் ஓமை அன்று. வினைக்கு திரவியம் ஓமை ஆகாமையின். செய்தி என்பது வினைக்கு, திரவியம் என்பது என்னது? வயல்ல இட்ட தலையும் தின்னுகிற மருந்தும். இந்த ரெண்டு என்ன ஆகாது? ஓமை ஆகாது. நீ சொன்னது பொருந்தாது. அற்றேல் சேர்ந்த விடத்தும் பயன் தராது கேடு மாத்திரமே உடைய பொருள்களும் பல உளமாகலின் அவை மற்றோரிடத்தில் பழிக்குமென கொண்டு அவற்றோடு ஓமிக்க அமையும் எண்ணில். அப்ப திருப்பியும் அதை மறுக்கிறான். எப்படி மறக்கிறான் பாருங்க. அற்றேல் சேர்ந்த இடத்தில் பயன் தராது கேடு மாத்திரமே உடைய பொருள்களும். ஒரு இடத்துல போட்டாச்சு, அது கெட்டு போச்சு. புரியுதா இல்லையா? ஒரு இடத்துல போட்டா அது கெட்டு போச்சு. கேடு மாத்திரமே உடைய பொருள்களும் பல உளமாகலின். அப்படி போட்டா போட்டதோட கெட்டு போற பொருள் இருக்கா இல்லையா? ஒரு பானை இருக்கு, உடஞ்சி மண்ணில் போடுறோம், என்னாச்சு? கெட்டு மண்ணோட மண்ணா போயிருது. இப்ப என்னாச்சு? அது கெட்டு போச்சு, அவ்வளவுதான். பயனை பத்தி பேச்சு இல்லை. ஒரு பொருள் அங்க கெட்டு போகிறது. பல உளவாமகளின் அவை மற்றோரிடத்தில் பழிக்குமென கொண்டு அவற்றோடு ஓமிக்க ஆமை என்ன. அதனால அது வேற ஒரு இடத்துல பயன் கொடுக்கும், அப்படி வச்சுக்குவோம். ஏன்னா இங்க கெட்டு போச்சு, பயன் இங்க இல்லை. அப்ப என்ன ஆகும்? பயன் எங்க இருக்கும்? எங்கேயோ இருக்குங்க, நமக்கு தெரியல. அப்படி வச்சுக்கலாமா? கேள்வி புரியுதா இல்லையா? இங்க கெட்டது இப்ப தலைய போட்டோம், இங்கேயே பயன் கொடுக்குது. இப்ப நீ இதை இல்லைன்னு சொல்றீங்க. இங்க போட்டாச்சு,
கெட்டு போச்சு, பயன் இல்லை. அப்போ என்ன ஆகும்? எங்கேயோ இருக்கணும். ஏன்னா இது கெட்டுச்சுன்னா இதுக்கு ஒரு பயன் இருக்குமா இல்லையா? புரியுதா இல்லையா? அந்த மாதிரி இங்க போட்டு கெட்டதுக்கு அப்புறம் பயன் இங்க விளையல அப்படின்னா பயன் இருக்கும், அது எங்கன்னு தெரியல. அப்படி வினை வச்சுக்குவோமே. புரியுதா இல்லைங்களா? கேள்வி புரியுதா? தலையும் மருந்துன்னு சொன்னா கெட்டுது, இங்கேயே பயன் கொடுக்கணும்னு சொல்றீங்க. பயனே இல்லைங்க, பயனே இல்லை, கெட்டு போச்சு. இங்க பயன் எதுவும் விளையல, இங்க பயன் எதுவுமே விளையல. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஏதோ பயன் இருக்கும், இங்க நமக்கு தெரியல. அப்போ இது வேற எங்கேயாவது ஏதோ ஒரு பயன் விளையும், அந்த பயன் இதனாலதான் விளைஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வினை வச்சுக்கலாமா? அவன் என்ன கருத்து? ஆமா, வினை தானே பயன் தரும்னு சொல்லணும். அதுக்கு அவன் என்ன செய்யறான்? சுத்தி வரான். எனவே அற்றேல் சேர்ந்த விடத்து பயன் தராது, சேர்ந்த இடத்து பயன் தராது. கேடு மாத்திரமே உடைய பொருள்களும் பல. ஒரு பொருள் அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. உளவாமைகளின் அவை எது? கெட்ட அந்த பொருள்கள் மற்றொரு இடத்தில் பழிக்கும் என கொண்டு, வேறொரு இடத்துல பயன் தரும்னு கொண்டு அவற்றோடு ஓமிக்க அமையும் எண்ணில். அவற்றோடு எதை ஓமிக்கணும்? எதை ஓமிக்கணும்? அதாம்மா, இது ஓமை. ஓமையினால சொல்ல வர கருத்து என்ன? இப்போ அது போல வினையும், அது போல வினையும் இங்க கெடும், எங்கேயோ பயன் கொடுக்கும். எங்கேயோ, எங்கன்னு தெரியாதுங்க, ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். அது மாதிரி உலகத்துல பொருள் இருக்கா இல்லையா? இருக்கு. அது மாதிரி வினையும் வச்சுக்கங்க. இங்க கெடும், எங்கேயோ பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓமிக்கு அமையும் எண்ணில் அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அங்கி பாத்திரத்தை இட்ட நீர் எல்லாம் இங்கே கரைவிடும். அங்கி பாத்திரத்தை இட்ட நீர் எல்லாம் இங்கே கரைவிடும். நல்லா கொதிக்கிற பாத்திரம், நல்லா சூடா இருக்கு, அதுல தண்ணி கொஞ்சம் ஊத்தணும், அது என்னாச்சு? ஆவி ஆயிடுச்சு. இது எங்க பயன் கொடுத்தது? ஆவி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இது பயன் எங்க கொடுத்ததுன்னா கிடையாது, அது இதோட கெட்டு போச்சு, அவ்வளவுதான். அது மாதிரிதான் வினை. அங்கி பாத்திரத்து இட்ட நீர் எல்லாம் இங்கே கரைவிடும். எங்க கரைவிடும்? ஊத்துன இடத்துலயே கெட்டு போவோம். எங்கே பயன் கொட கருதினாய், அது எங்க பயன் கொடுக்குது? கெட்டதோட சரி, அதுக்கு பயனெல்லாம் கிடையாது. அது மாதிரி வினையும் கெட்டுத்தான் போகும்போதே பயன் கொடுக்காது. அவன் ஒரு ஓமை சொல்லி சொன்னா அதுக்கு என்ன செய்யறாரு? இவர் இன்னொரு ஓமை சொல்றாரு. இப்ப என்னென்ன ஓமை வந்திருக்கு பாருங்க. இந்த 2 பாட்டுல என்னென்ன ஓமை வந்திருக்கு? கெட்டது பயன் கொடுக்காம எத்தனையோ பொருள் இருக்கு, இங்க கெட்டு எங்கேயோ பயன் கொடுக்கும். அது மாதிரி வினை அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? சூடா இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊத்துனா அது கெட்டுதான் போகும், பயன் கொடுக்காது. அவனை மறுக்கிறோம், நாம அவனை மறுக்கிறோம். அவன் கேள்விக்கு நாம் ஒரு மறுப்பு சொல்றோம். என்னது? வயல்ல இருக்கிற தலையும் மருந்தும் கெட்டு பயன் கொடுக்கும்னா, ஐயா அப்படியெல்லாம் பயன் கொடுக்காது. ஏன்னா இட்ட இடம் ஒன்று, பயன் கொடுக்குற இடம் ஒன்று. ஏன்னா இப்போ சாப்பிட்டா மலமாக தான் வரும், சாப்பிட்டா மலமாக தான் வரும், வேற பயன் இல்லை, வேற பயன் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஓமை சொன்ன மறுத்த உடனே அவன் என்ன சொல்றான்? அது பெரும்பான்மை. சிறுபான்மை பருமா வராதா? வரும். பெரும்பான்மை என்ன ஆகும்? மலமா கழிவது போல பயன் தராதுன்னு சொன்னாலும் சிறுபான்மை பயன் தரும்னு சொன்னான். அதுக்கு என்ன சொல்றாரு? போட்ட இடத்துல தான் பயன் கொடுக்கணும்யா. ஆனால் வினை அவ்வாறு இல்லை. செய்வது ஒரு இடம், பயன் கொடுக்கறது ஒரு இடம். பயன் கொடுக்கறது ஒரு இடம் சொன்ன உடனே அவன் அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்குறான்? கெட்ட இடத்துல பயன் கொடுக்காம இருக்கிறது எத்தனையோ பொருள் இருக்கு, அது மாதிரி வினை. அது மாதிரி வினைன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஓமை சொல்றாரு? பாத்திரத்தில்
சூடான பாத்திரத்தில் ஓடுற நீர் அங்கேயே கெட்டு போகும், வேற எங்கேயும் பயன் கொடுக்காது. அதுபோல வினையும் கெடுமே அன்றி பயன் தராது. சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சாலும் சரி, புரியினாலும் அவ்வளோதான். 2-3 தடவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். கொஞ்சம் சுற்றி விடுற மாதிரி தான் இருக்கும். அப்படிதானே இருக்கு? இதில் எது கேள்வி எது பதில்னு தெரியணும். எழுதி போட்டுடலாமா? நீ ஏன் ஒத்துக்காம என் வேலை வாங்குறான்?
இது ஒரு தடை, இது ரெண்டாவது தடை. இது எழுதுங்க, மேலே திருப்பி எழுதலாம். இது மேலே எழுதியாச்சா? மேலே இந்த இது மேலே எழுதிட்டீங்களாம்மா? எழுதாதா? புரியலையா? கையெழுத்து அப்படிதான் இருக்கு முன்ன பின்ன. ஒரு தடை, அதுக்கு ஒரு விடை, அது மேல ஒரு தடை, அது மீது ஒரு விடை, அதன் மூணு கேள்வி பதில் இருக்கு. இப்போ பாட்டை படித்து பாருங்க, புரியுதானே? 3 பாட்டு, இதில் 3 தடைக்கு 3 பாட்டு. தொண்ணூத்தி 107, 108, 109. 107 பாருங்க, இன்னொரு தடவை படிச்சு பார்த்துருவோம். எழுதியாச்சா? சரி, எழுதுங்க.
எழுதியாச்சா? 107 பாருங்க. செய்க்கு செயல்களே பலத்தை செய்யும், இங்கு தெய்வம் வேண்டா என்னில் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் வழியும். வினையே பயனை தரும்னு சொன்னால் அது பொருந்தாது. ஏன்? செஞ்ச வினை செஞ்ச இடத்துலையே கெட்டு போகும். செஞ்ச வினை செஞ்ச இடத்துலையே கெட்டு போகும். உடனே அதுக்கு அவன் மறுப்பு என்ன சொல்கிறான்? இது நாம் சொல்கிறது. முதல் 2 வரி நம்ம சொல்கிறது, அடுத்த 2 வரி யார் சொல்கிறது? மீமாஞ்சகர் சொல்கிறது. அதுக்கு ஊமை சொல்கிறான். வயலிடும் தலையும் தின்னும் மருந்தும் கெட்டே பின் பழிக்குமா போல் அழிந்தே பின் பழத்தை பண்ணும். வயலிடுற தலையும் மருந்தும் கெட்டு பயன் கொடுக்குற மாதிரி வினை கெட்டு பயன் கொடுக்கும். எனவே நீ சொல்கிறது பொருந்தாது அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறான்? நம்மளை பார்த்து மீமாஞ்சகர் சொல்கிறான். நம்மளை பார்த்து மீமாஞ்சகர் சொல்கிறான். அதுக்கு மறுப்பு என்ன சொல்கிறாரு? அடுத்த பாட்டில் சொல்கிறாரு. முதல் 2 வரையும் அவன் சொன்னதை திருப்பி வலியுறுத்தி சொல்கிறது. அணுவாதம். செய்க்கு இடும் தலையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உயிர்த்திடும் செய்து கெட்டே உருவிக்கும் பலத்தை எண்ணில் அப்படி நீ சொன்னேனா, வைத்திடும் சோறும் பாக்கும் அருந்தினல் வயிற்றில் மாண்டாள் மொய்த்திடும் பழம் உனக்கு மலமலால் வேறு உண்டோ? ஏன் கெட்டு பணம் கொடுக்கணும்னா சாப்பாடும் வெத்தலை பாக்கும் கெட்டு பலன் கொடுப்பேன்னா மலந்தாயா, அதை தவிர வேற ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? அது சிறுபான்மை பெரும்பான்மை. எது சிறுபான்மை? தலையும் மருந்தும் கெட்டு பயன் கொடுக்கிறது சிறுபான்மை. பெரும்பான்மை என்பது என்னது? உண்ட உணவும் வெத்தலை பாக்கும் பெரும்பான்மை. அப்போ பெரும்பான்மையா இருக்கட்டும், சிறுபான்மை என்ன உண்டு? பயன் கொடுக்குதா இல்லையா? கெட்ட இடத்துல பயன் கொடுக்கும் சிறுபான்மை இருக்கா இல்லையா? அதனால அது பொருந்தும். வினை அவ்வாறே ஆதல் பொருந்தும் சொன்ன உடனே அதுக்கு என்ன செய்யறாரு? ஓமையே தப்பு. முதல்ல சரி, நான் முதல்ல சொன்னா நீ ஒத்துக்குவேன்னு பார்த்தேன், நீ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நீ சொன்ன ஓமையே தப்பு. ஏன்? வயல்ல இருக்கிற தலையும் சாப்பிட்ற மருந்தும் பயன் கொடுக்கறது அங்கங்க, வினை எங்கேயோ பயன் கொடுக்குது. வினை எங்கேயோ பயன் கொடுக்குது. எனவே நீ சொன்ன ஓமை பொருந்தாது. அப்போ அந்த ஓமை விட்டுறலாங்க. கெட்ட இடத்துல போட்ட இடத்துல கெட்டு பயன் கொடுக்கிற பொருள் சில. பல பொருள் எப்படி இருக்கு? கெட்ட இடத்துல பயனே இல்லாம கெட்டு போகுது. நீங்களே சொன்னீங்க, எது மலம் போலன்னு சொன்னீங்களா இல்லையா? கெட்ட இடத்துல ஒரு பயனும் இல்லைன்னு நீங்க மலம் சொன்னீங்க. மலம் என்பது பெரும்பான்மை தானே, எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு. இப்ப இங்க கெட்டுச்சுன்னா எங்கேயாவது பயன் இருக்கும்ல, அது என்ன பயன்னு தெரியல. இங்க கேட்டா எங்கேயோ பயன் இருக்கும். வினையும் அந்த மாதிரி. அப்படின்னு நம்ம சொன்ன பெரும்பான்மையை அவன் எடுத்து என்ன செய்யறான்? அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன செய்யறாரு? அதுக்கு ஒரு ஊமை சொல்றாரு. பாத்திரத்தில் சூடான பாத்திரத்தை ஏறுற நீர் அங்கே கேட்டால் எங்கேயா பயன் கொடுக்கும்? எங்கேயும் பயன் கொடுக்காது. எனவே அது பொருந்தாது என்று சொல்லி அவனை மறுக்கிறார். புரிஞ்சுதா? சரி, அடுத்த பாடல் 100 பொழிப்புரை பார்க்கணுமா? இன்று எடுத்து காட்டிய தலை முதலிய பொருள்கள் எல்லாம் தாம் கிடந்த இடத்தை கெட்டு ஆண்டே பயன் தருவனவாம். வினை அவ்வாறின்றி இவ்வுடம்பில் செய்வது ஈண்டே கெட்டு மற்றோர் உடம்பில் பயன் தருவன ஆகலின் இவை இரண்டும் தம்முள் ஒவ்வாமையானும். ரெண்டும் பொருந்தாது. அற்றேல் சேர்ந்த இடத்து பயன் தராது கேடு மாத்திரமுடைய பொருள்களும் பல உளவாகலின் அவை மற்றொரு இடத்து பழிக்குமென கொண்டு அவற்றோடு ஓமிக்க அமையும் என்னில். வினை அவ்வோடு ஓமிக்கலான்னு சொன்னா, ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்தில் பயன் பழித்தல் இல்லை என்பது தீயொழுக காய்ச்சிய களத்தில் வாங்கிய நீர் முதலியவற்றில் காணப்படுதலின் வேறிடத்து பயன் கொடுத்தற்குரிய வினை தானே பயனாய் வரும் என்றது கூடாது. எனவே வினை தானே கெட்டு இங்கேயும் பயன் கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, எங்கேயோ பயன் கொடுக்கணும்னு சொன்னாலும் பொருந்தாது. எனவே செய்திக்கண் என்பது செய்தி கண்ணன உருவு மயக்கம். செய்திக்கு என்பது செய்தி கண் வந்துச்சு, உருவு மயக்கம்.
உருவு மயக்கணும், ஒரு உருவு இன்னொரு உருவா மாறி வருவது உருவு மயக்கம். அற்றேல் இம்மை அம்மையாதல் பற்றி வேறிடம் என்றல் வேண்டாம். நீங்கள் வினையை சொல்லும்போது இம்மை அம்மை இங்கே செஞ்சால் அடுத்த பிறப்புக்கு வரும், அந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துக்கு வரும்னு சொல்கிறதெல்லாம் பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருமையினும் எனது இம்மையாக இருந்தாலும் சரி மறுமையாக இருந்தாலும் சரி வினை செய்தாரின் வேற்றுமை இன்மையின். செய்தார் வினை செய்தவர் அறிவின்கண்ணே அடங்கி செய்கியிடும் தலையும் முதலியன போல ஆண்டே பயனை தோற்றுவிக்கும் என அமையுமாகலின் திரவியம் ஓமை அன்று என மறுத்தல் பொருந்தாது என்பாரை நோக்கி அதனை பரிகரித்து எழுந்தது வரும் செய்யல். அவன் திருப்பியும் அதே இடத்துக்கு வரான். என்னது? இம்மை அம்மை இந்த பிறவியில் செஞ்சது அடுத்த பிறவிக்கு அடுத்தடுத்த பிறவியில் வரும்னு சொல்றீங்கல்ல, அது இடத்த வச்சு சொல்லாதீங்க. இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு அப்புறம் அதுக்கு அடுத்த பிறப்பு இதெல்லாம் இடம் வேற, உடம்பு வேற. ஆனால் செஞ்ச ஆன்மா ஒரே ஆள் தானே, செஞ்ச ஆள் ஒரே ஆள் தானே. இங்கேயும் செஞ்சான் அங்கே அவனுக்கு பயனாக வரும். ஏன்னா அது கெட்டு எங்கே இருக்குதுன்னா அவன் புத்தி தத்துவத்தில் போய் இருக்குது. நீங்களும் சொல்கிறீங்க அதை. அவன் செஞ்ச வினை எங்கே இருக்கு? புத்தி தத்துவத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ அவன் செஞ்ச வினை அவன் புத்தி தத்துவத்தில் போய் இருக்கும், அடுத்த பிறவில் அதே பயன் தரும். இப்போ யார் வேண்டாம்? கடவுள் வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? ரொம்ப நுட்பமான இடம் இதெல்லாம் பாருங்க. அற்றேல் இம்மை அம்மையாதல் பற்றி வேறிடம் என்றல் வேண்டாம். இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு அதுக்கு அடுத்த பிறப்பு என்று பிறப்பு மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக இடம் வேறன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஊமை, நான் சொன்ன ஊமை அப்படி தானே மறுத்துட்டீங்க. என்னது? வயலில் போட்டது இங்கே தானே பயன் கொடுக்கும், எங்கேயாவது பயன் கொடுக்குமா? சொன்னீங்களா இல்லையா? இங்கே போட்டது இங்கே தானே பயன் கொடுக்கும், இடம் அதே இடம் தானே, வேற இடத்துல பயன் கொடுக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் இடம் என்பது புத்தி தத்துவம், புத்தி தத்துவம். அந்த ஆன்மா அறிவில் புத்தியில் தானே இருக்கு, அந்த வினை புத்தியில் தான் இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ அடுத்த பிறவிக்கு போனாலும் அதே ஆன்மா தான், அந்த புத்தியில் அது இருக்கு. அந்த செஞ்ச வினை எங்கே இருக்கு? புத்தியில், அங்கே பயன் கொடுக்கும். அங்கே இந்த இடம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த பாடம் புரியும். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் என்ன சொல்வது, நம்ம ஐயா சொல்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்கிறார் ஐயா அப்படி தான் சொல்லணும். அவ்வளவு நுட்பமான இடம் இது. புரியுதா இல்லைங்களா? நமக்கு புரிஞ்சுனா தான் அதனுடைய சிறப்பு தெரியும். இம்மை அம்மையாதல் பற்றி வேறிடம் என்றல் வேண்டாம், வேறிடம் என்றல் வேண்டாம். இருமையினும், இருமையில என்னது? இப்போவா இருக்கட்டும் அப்போவா இருக்கட்டும் எப்போ வேணாலும் இருக்கட்டும், எல்லா இடத்திலும் வினை செய்தாரின் வேற்றுமை இன்மையின். வினை செஞ்சவன் ஒரே ஆள் தான், ஆளை மாறிச்சு. நான் செஞ்சேன் அவனுக்கு போச்சு, நான் செஞ்சது எனக்கு தான் வந்துச்சு. வினை செஞ்சால் யாரு? ஒரே ஆள் தான். எந்த பிறவியில் எத்தனை பிறவி எடுத்தாலும் வினை செஞ்சவன் அவன் தான். அவன் செஞ்ச வினை தான் அவனுக்கு வருது. ஏன்னா வினை செய்தாரின் வேற்றுமை இன்மையின், அவன் மாறலை, அவன் அதே ஆள் தான். செய்தார் வினை, இந்த பிறவியில் செஞ்ச வினை என்ன ஆகுது? செய்தவர் அறிவின் கண்ணே அடங்கி, அறிவில் போய் தங்கி நிற்குது. வினை போய் தங்கி நிற்குது, அடங்கி செய்கியிடும் தலையும் முதலியன போல. முதல்ல சொன்ன ஓமை தலையும் மருந்து மாதிரி ஆண்டே பயனை தோற்றுவிக்கும். அறிவில் பயன் விளையும், அறிவில் பயன் விளையும் என்று ஆண்டே பயனை தோற்றுவிக்கும் என அமையுமாகலின், அதுவே பொருத்தமுடையது. எனவே திரவியம் ஓமை அன்று என மறுத்தல் பொருந்தாது. நீங்க முதல்ல சொன்னதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எது? அடுத்த இங்க இங்க போட்டா அங்க பயன் கொடுக்குமான்னு கேட்டீங்கல்ல, அது கொடுக்கும். ஏன்னா செஞ்சாலும் ஒரே ஆள் தான், செஞ்சாலே ஒரே ஆள் தான். வினை எங்க இருக்கு? அவன் அறிவில தான் இருக்கு, அறிவில தான் இருக்கு. அதனால வினை பயன் கொடுக்கும். இந்த பிறவில செஞ்சா அடுத்த பிறவில பயன் கொடுக்கும் என்பது பொருத்தமுடையது. நீங்க மறுத்ததை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவனை பார்த்து சொல்றார், பொருத்தாது என்பாரை நோக்கி அதனை பரிகரித்தற்கு மறுத்தற்கு எழுந்தது வரும் செய்யுள். வரும் செய்யுள். செய்தவர் மனத்தே